ரைட் ஸ்குவாட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாரி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறோம். என்ன ப்ரோ புதுசாக லாரினா ஒன்றும் இல்லைங்க, பஸ் ஓட்டி போர் அடிச்சு போச்சு. ஸோ அதனால தான் புதுசாக அந்த லாரி ஜாப் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த லாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லி லோடு இருக்குது. இந்த ஜல்லி லோடு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக கொண்டு போயிட்டு அதை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சி அங்கே கொண்டே கொடுக்கணுங்க. ஓ தெரியுதுப்பா. எங்க அங்க அங்க எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். என்னடா சொல்றீங்க? நம்ம லீகலாக பண்ணல, இல்லீகலாக தான் இந்த ஜல்லியை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இல்லீகலாக தான் நம்ம இந்த வேலையை பார்க்கணும். ஸோ நம்ம மெயின் ரோட்டில் போகிறதுமே கஷ்டம் தான், கொஞ்சம் வேறு மாதிரியான ரூட்டில் தான் போகணும். நம்ம போகக்கூடிய ரூட்டை பாருங்களேன், கொஞ்சம் இங்கே இந்த மாதிரி ரூட்டில் தான் நம்ம போயாகணும். ஸோ இதில் தான் நம்ம லாரியே நம்ம கொண்டு போக போகிறேன். ஓகேங்க, ரொம்பலாம் இன்ட்ரோ பேசி இழுக்க வேணாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் நாளில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே ஹைப் பட்டன் இருக்கும், ஹைப்பையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகுது. ஸோ ப்ளீஸ் கைஸ் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனேயுமே நான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் அதை நிறைவேற்றுவேன். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இதான் நம்மளுடைய லாரி, இதுதான் நம்ம புதுசாக வாங்கின நம்மளுடைய லாரிங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம டிரைவராக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லியை கடத்தி கொண்டு போக போகிறோம். ஆல்ரெடி லோடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்குது. ஓகேங்க, லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்றியாச்சு. நம்ம இதை பார்த்து பத்திரமா அந்த மலை உச்சிக்கு கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன டவுட்னா, ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் வண்டியை. எப்படி இதில் எப்படி நான் ஓட்டி கொண்டு போகிறேன்னு எனக்கு தெரில. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. ஓகே, வாங்க பொறுமையாக கொண்டு போயிடலாம் வண்டியை. பார்த்து கமான் கமான் கமான். ஓகே, அப்படியே பொறுமையாக வந்துடுவோம். கமான் 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 கமான். அவ்வளோதான். ஸோ நைஸு கொண்டு வந்துட்டேன். போடுங்க. ஒரே அழுத்தில் வந்து கொண்டு வந்தாச்சு. நல்ல வேலைங்க, ஒரே இடத்துல எப்படி லாரியை கொண்டு வந்துட்டேன். எப்பா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இங்கிட்டு போய் பார்க்கலாம். இன்ஜின் சவுண்டுமே நல்லா இருக்குங்க, ஹாரன் சவுண்டுமே சூப்பராக இருக்குது. பிக்கப் பயங்கரமாக இருக்கே லாரியில். நிப்பாட்டுற தண்ணி ஆனால் தண்ணிலாம் இருக்குது. இதில் தான் போயாகணுங்க. இந்த ரூட்டை எனக்கு எடுத்து கொடுத்தது எங்கள் ஓனர் தான். இந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளத்தனமாக அந்த ஜல்லியை கடத்தி கொண்டு போகிறதுக்கு எப்படிலாம் ரூட்டு போட்டு வச்சுருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி ரூட்டுக்குலாம் லாரி ஓட்டி ஆகணும் போல். ஓகேங்க, அவருடைய மெயின் ரோடு வந்தாச்சு. ஆனால் நம்ம மெயின் ரோட்டில் போக முடியாது. உங்களுக்கே தெரியும் நான் என்ன மாதிரியான லோடு ஏற்றிட்டு போகிறேன்னு. ஸோ நம்ம அஃபீஷியலாக ரோட்டில் போக முடியாது. நம்ம இருந்தாலும் இல்லீகலான ரூட்டில் தான் போயாகணும். அந்த ரூட்டில் லாரி போகுமாங்கிறதே ஒரு மிகப்பெரிய டவுட்டு தான். ஸோ லாரி போகிறதே ஒரு பெரிய விஷயம் தான். பாப்பா வருங்க, நான் சொல்கிறேன்ல ரூட் அது இதுதாங்க. பிரேக் அடி கம்மா. ஓகே ரூட்டை பார்த்தீங்களா, லாரி எப்படிலாம் ஓட்ட வேண்டியதாக இருக்குன்னு. ஸோ கைஸ், இந்த மோடு உங்களுக்கு வேணும்னா இந்த லாரி மோடு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம். ஸோ லாரி மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்லேருந்து எடுத்தேன். ஸோ அதே மாதிரி இந்த மேப் மோடு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல இதில் இறக்கிறேன் லாரியை. கமான் ஏறிடுச்சுடா. கைதி படம் கார்த்தி மாதிரி இன்றைக்கி லாரி ஓட்ட போகிறாங்க. ஓகே, வந்தாச்சு. ஓகே, ஸோ ரூட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஸோ நம்ம எந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க இருக்கோம். பேக் வா. ஓகே, இதுலேருந்து எப்படி நம்ம அங்கிட்டு கொண்டு போகிறதுனே தெரில. ஸோ கைஸ், ரூட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்டில் தான் ஞாபகம் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் போகிறேன். ஸோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேப்பில் காட்டாதுங்க. கமான். ஓகே, லைட்டாக இடிக்குது, இப்படி போய்க்கலாம். ஸோ பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஆனால் இப்போ பிக்கப் இல்லை. மேபி அது இறக்கமாக இருந்ததுனால டக்குன்னு ஏறி இருக்கலாம். அது கொஞ்சம் ஸ்லைடிங்காக இருந்துச்சு வந்த ரூட்டு. இப்போ பிக்கப் பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, போடு. உண்மையில ரூட்டு பயங்கரமாக இருக்கியா, எனக்கு பிடிச்சிருக்கு. ரூட்டை பாருங்களேன், உண்மையில தரமாக இல்லை. ஓடு தக்காளி வேறு மாதிரி. மழை பெய்யறதுக்கு இந்த ஃபாரஸ்ட் ரூட்டுக்கு உண்மையில சூப்பராக இருக்குது. ஓகே, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஓகேங்க, நம்ம ஃபாரஸ்ட்டு தாண்டி போக போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்ட்டை தாண்டி வந்தாச்சு. கமான் ஏறிடுறாடே. ஓகே, கமான். அவ்வளோதான். ஸோ நைஸு ஸ்டன் ரேஸ் பண்ணுற மாதிரி லாரி வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு. ஓகேங்க, ஒரு இந்த ரோடுக்கு வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக போயிடலாம். கமான் வரலாம். லாரி எதுவும் டேமேஜ் ஆகலை, 100% அப்படியே தான் இருக்குது. அப்பாடி. ஓகேங்க, இது கொஞ்சம் போயிடலாம், ஏன்னா நம்ம ஹில்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ
ஸோ ஹில்ஸுக்கு வந்ததுனால இன்னும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக நம்ம வேலையை பார்க்க முடியும். ஸோ நைஸு. லாரி ஓகே. எவன்டா ஸ்ப்ளெண்டர்லாம் ஓட்டிட்டு போகிறேன் வேணே. அவன் போலீஸு வேலை தப்பிச்சு கவனிக்கல போலீஸ்காரனுங்க. ஓகேங்க, மழை பெய்யுது, நம்ம கொஞ்சம் வசதியாக போச்சுங்க. போலீஸ்காரர் இறங்கி கூட எதுவும் பார்க்கல. சொல்லி வாய மூடல போலீஸ்காரன் வந்துட்டா மழையை நின்றுச்சு. ஐயோ போயிடுறான். அப்பாடி தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏசு ஆமாங்க, தப்பிச்சிட்டேங்க. பரவாயில்ல, இன்ஜின் சவுண்ட் நல்லாயிருக்கு. புது லாரியில் அப்படி தான் இருக்கும். கமான் ஏறாடே தம்மா, ஏறிடு. மோடு உண்மையில மேப்பு சூப்பராக இருக்குங்க. ஸோ கைஸ், இந்த மோடு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதே மாதிரி இந்த மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் இருக்குது. ஸோ பாஸ்வேர்டு இந்த மாதிரி வீடியோவில் இருக்கும். அவருடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்து பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய பாஸ்வேர்டு இல்லை, சிம்பிள் பாஸ்வேர்டு தான். ஆனால் நான் பாஸ்வேர்டு இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அவருடைய உழைப்புக்கு அவர் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்காரு. நான் பாஸ்வேர்டு இங்கே சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு மன்னிச்சிருங்க. லுக் அட் த வியூ கைஸ், உண்மையிலே வேறு மாதிரி. பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் இந்த மேப் போட்டு சூப்பராக வேலை செய்யுது. இந்த மேப் போட்டு பார்த்தா பஸ் சிமுலேட்டர் இந்தியா மட்டும் இல்லை, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவுக்குமே சூட்டாங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். லாரிக்கார எங்கேந்திரா வர? ஓகே, ஒரு பஸ் வருது. ஓகே, கமான். போடு ஏறி. ஓகே, ஸோ அடுத்த ஒரு ஏர்பின் வந்தாச்சு. அப்படியே பொறுமையாக திருப்புவோமா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பணும். பிரேக் அடி பொறுமையாக திரும்பலாம். ஆம்புலன்ஸ் வேறு வருது. அவ்வளோதான். ஓகே. கமான். ஸோ கைதி படம் கார்த்தி மாதிரி சூப்பராக ஒன்றில்ல. நோ பொறுமையாக போகலாம், எந்த அவசரமும் இல்லை. ஸோ ஓகே, அருமை. கமான் போடா தம்பி சீக்கிரம் போயாங்கண்ணா. ஃபுல் ஸ்பீடில் போகலாம். ஓகேங்க, ஒரு வேளை நம்ம இந்த மேட்சை முடிக்க போகிறோம். வந்து சேர்ந்தாச்சு. ஓகேங்க, ஒரு வேளை வேணால் ஜல்லியை கடத்தி கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்படியே வேணால் கரெக்டாக ஒரு ஓரமாக நிப்பாட்டிடலாம் லாரியை. ஓகேங்க, இந்த இடத்துக்கு தான் நம்மளுக்கு கொண்டு வர சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி சூப்பராக கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ஸோ என்னுடைய இந்த மாதிரி பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா, பஸ் சிமுலேட்டர் இந்தியா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். இது என்ன பிரேக்கை விட்ட சைடில் கீழே போகுது லாரி. ஓகேங்க, அப்படியே லாரியை பொறுமையாக பின்னாடி நிப்பாட்டிடலாம். பொறுமையாவா. ஓகே, பிரேக் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டாக வண்டியை ரேஸ் பண்ணி நிப்பாட்டிக்கலாம். போனேங்க, உண்மையாக வேறு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சிம்பிளாக இந்த ஒரு சின்ன ஜல்லிக்கடத்தில் வந்து நான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னும் வந்து நம்ம நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்பீங்க. இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் இனிமேல் நிறைய மோட்ஸ் வந்து நம்ம இது பண்ணி பார்க்கலாம். உண்மையில நல்லாயிருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.